ஓம் சாந்தி. 25/7/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கே தன்னுடன் சேர்ந்து முழு முழு உலகத்தினரையும் கல்ப தருவாக புதியதாக ஆக்குவதற்காக வந்துள்ளீர்கள். நினைவின் மூலம்தான் காயகல்பம், எப்பொழுதும் ஆரோக்கியம் நிறைந்த உடல் உருவாகும். கேள்வி: நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசியாக ஆவதற்கான விதி எது? இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஜீவதானம், வாழ்க்கை தானம் கிடைக்கிறது. எப்படி? பதில்: நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசியாக ஆவதற்காக கண்டிப்பாக இறக்க வேண்டும். நான் உங்கள் அனைவருக்கும் மரணத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளேன் என சிவ தந்தை சொல்கின்றார். உங்களுடைய இந்த தேகத்தை அழித்து மற்ற அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்வேன். இதுவே உண்மையான வாழ்க்கை தானமாகும், உயிர் பிச்சையாகும். இதற்காகவே இந்த மகாபாரத சண்டையாகும். அதுல அனைத்தும் விநாசமாகும். பிறகு ஆத்மாக்கள் தூய்மை அடைந்து வீடு திரும்பி செல்வார்கள். பிறகு ஸ்வர்க்கத்திற்கு வருவார்கள். பாடல்: மாதா ஓ மாதா, நீ பாக்கியத்தை அளிக்கும் பாக்கிய விதாத்தா. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலின் வரிகளை கேட்டீர்கள். ஜெகதம்பாவின் மகிமைகளை கேட்டீர்கள். ஜெகதம்பா இங்கே பாரதத்தில்தான் பாடப்படுகின்றார். ஜெகதம்பா இருக்கின்றார் என்றால் ஜெகத் பிதாவும் கண்டிப்பாக இருப்பார். ஜெகதம்பா என சரஸ்வதியை தான் சொல்கின்றோம். உண்மையிலேயே அவருடைய பெயர் ஒன்றுதான் இருக்க வேண்டும். உங்களுடைய பெயரும் ஒன்றுதான் இருக்கின்றது அல்லவா? 2-3 பெயர்கள் இல்லைதானே? இப்பொழுது ஜெகதம்பாவை சாக்காரத்தில் காட்டுகின்றனர். சரீரதாரியாக உள்ளார். ஜெகத் பிதாவும் இருக்கின்றார். அவர் பிரஜாபிதா என அழைக்கப்படுகின்றார். முழு உலகத்திற்கும் அம்பாவாக அம்மாவாக இருப்பதை போன்று முழு உலகத்தின் தந்தையாகவும் பிரஜாபிதா பிரம்மா இருக்கின்றார். கண்டிப்பாக இருவருமே ஜெகத் மாதா மம்மா, ஜெகத் பிதா பிரம்மா பாபா இருவருமே இங்கே இருப்பார்கள். இருவரின் பெயர்களையும் சொல்லி இருக்கின்றேன். இருவரும் பிரஜாபிதா மற்றும் பிரஜா மாதா ஆவார். பிரஜாபிதா பிரம்மா, பிரஜா மாதா சரஸ்வதி, ஜெகதம்பா சரஸ்வதி. இப்பொழுது சிவ தந்தை இன்னொரு ஜெகத் பிதா என சொல்லப்படுகின்றார். அவர் அனைத்து ஆத்மாக்களின் பிதாவாக, பரம பிதாவாக இருப்பவர் ஆவார். அவர் பெயரே பரமபிதா சிவ பரமாத்மா. சிவன் என்பது வெறும் ஈஸ்வரன் அல்லது பரமாத்மா என சொல்லக்கூடாது. அவருடைய பெயர், உருவம் என்பது உண்டல்லவா? அவர் இறை தந்தை என சொல்லப்படுகின்றார். ஒருவர் ஆத்மாக்களின் தந்தை, மற்றவர் சாக்கார மனித ஆத்மாக்களின் தந்தை. கண்ணதாசன் கூட ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. பிள்ளைக்கு தந்தை ஒருவன்,
நம் எல்லோரின் தந்தை இறைவன். எல்லோரேன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை கோடி ஆத்மாக்களின் தந்தை இறைவன். சரீரத்திற்கு ஒரு தந்தை இருப்பாரு, ஆத்மாக்களுக்கு, அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே ஒரு தந்தை தான். அவர் என்னுடைய தந்தை என ஆத்மா சொல்கின்றது. அவரை தான் நாம சிவ பரமாத்மா, சிவன் அனைத்து ஆத்மாக்களின் பிதாவாக, தந்தையாக உள்ளார். பிறகு ஆத்மாவிற்கு இந்த சாக்கார சரீரம் கிடைக்கும் பொழுது பிரம்மா பாபா என சொல்கின்றோம். இப்பொழுது 2 தந்தையர் என ஆகிவிட்டனர். ஒருத்தர் பிரஜாபிதா பிரம்மா, சாக்கார பிகேவுடைய தந்தை பிரஜாபிதா பிரம்மா, ஆத்மாவுடைய தந்தை சிவ தந்தை. பதித பாவனரே வாருங்கள் என அனைவருமே கூக்குரல் இடுகின்றனர். எனும் பொழுது 2 தந்தையர்கள் ஆகிவிட்டனர். ஏன்னா சிவபாபா பூமிக்கு வரணும், அவருக்கு பேசணும்னா அவருக்கு ஒரு சரீரம், வாடகை வீடு தேவைப்படுது. எந்த வீட்டுல சிவன் வந்திருக்கிறாரோ அவர் ஒரு தந்தை. சிவபாபா படைப்பவர் ஆவார். புதிய உலகத்தினை படைக்கின்றார். ஆக முதலில் பிரம்மாவை படைக்க வேண்டும். விஷ்ணுவையோ அல்லது சங்கரனையோ ஒரு பொழுதும் பிரஜாபிதா என சொல்வது கிடையாது. பிரம்மாவை தான் பிரஜாபிதா பிரம்மா என சொல்கின்றோம். ஆக சிவ தந்தை பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக நம்மை தத்தெடுத்து உள்ளார். நாங்கள் சிவ பாபாவின் குழந்தைகள் என சொல்கின்றனர். சிவ் பாபா இவருக்குள், அதாவது பிரம்மா பாபாவிற்குள் பிரவேசமாகி நம்மை தத்தெடுத்துள்ளார். அவர்தான் ஆத்மாக்களை தூய்மை செய்கின்றார். ஆத்மாதான் தூய்மையற்று இருக்கின்றது. இதன் காரணமாக சரீரமும் தூய்மையற்றதாக கிடைக்கின்றது. தங்கத்தில் வெள்ளி, தாமிரம், இரும்பு ஆகியவற்றை கலக்கின்றனர். அதுபோல ஆத்மாவிற்குள்ளும் கலப்படம் ஏற்படுகின்றது. உண்மையில் ஆத்மா தூய்மையாக முக்தி தாமத்தில் வசிக்கக்கூடியது ஆகும். அங்கே சிவ தந்தையும் வசிக்கின்றார். இப்பொழுது சிவ தந்தை பிரஜாபிதா பிரம்மா இன்னொரு தந்தை. அப்ப பிரம்மா பாபா அப்பான்னு சொன்னா சிவ பாபா என்ன ஆயிட்டாரு? பிரஜாபிதா பிரம்மாவுடைய தந்தை சிவ தந்தை. நம்மளுக்கு அப்பா பிரம்மா அப்படின்னா சிவ பாபா என்ன ஆகுது? ரிலேஷனு தாத்தா ஆயிடுறாரு. அப்ப தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு சொந்தமாகுது. அனைத்து மனிதர்களும் சிவ தந்தையின் குழந்தைகள் என நீங்கள் அறிவீர்கள். சிவ வம்சத்தை சார்ந்தவர்கள். பின்னர் உலகமே சிவ வம்சம்தான், சிவ வம்சி உலகமே. எல்லா அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இறைவன், காட் சிவா. அனைவரும் ஆத்மானு பார்க்கும் பொழுது சிவ வம்சத்தை சார்ந்தவர்கள். பிரம்மா மூலமா தேர்ந்தெடுக்கும் பொழுது பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள் ஆகின்றனர். நம்மள பாபா அடாப்ஷன் பண்ணியிருக்கிறாரு. சாதாரணமா லௌகீகத்துல தத்து எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆஸ்தி அளிப்பதற்காக தான். வீட்டுல வாரிசே இல்லை அப்படின்வாங்க. வாரிசு வேணும் அப்படின்னா குழந்தை வேணும், குழந்தை இல்லைன்னா தத்து எடுக்கிறாங்க. அது போல சிவ பாபா பிரம்மா மூலமாக நம்மை அடாப்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதனால நாம பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள். சிவ தந்தை மற்றும் பிரம்மா ஒன்றாக ஒரு உடல், ஈருயிர். சிவ தந்தை இவருக்குள் வீற்றிருக்கின்றார். பிரம்மாவின் உடலில் சிவ பரகாய பிரவேசம் செய்துள்ளார். நம்மை பிராமணர்களாக ஆக்கி மனிதரை
தேவதையாக ஆக்குவதற்காக ராஜயோகம் கற்பிக்கின்றார். தேவதைகள் சத்தியுகத்துல இருக்கின்றனர். தேவதைகளை பதித பாவனர், ஞான கடல் என சொல்வது கிடையாது. அவர்களை தந்தை எனவும் சொல்ல முடியாத. இப்பொழுது நீங்கள் விஷ்ணுபுரிக்கு செல்வதற்கு தகுதி உடையவர்களாக, அதுல கூட விஷ்ணுபுரியில எஜமானனாக ஆகிக் கொண்டே இருக்கின்றீர்கள். விஷ்ணுவின் இணைந்த ரூபம் லக்ஷ்மி நாராயணுடைய இணைந்த ரூபம்தான் மகாவிஷ்ணு ஆவார். இதனை மனிதர்கள் அறியவில்லை. பக்தி செய்பவர்களுக்கு 2 தந்தையர் கண்டிப்பாக உண்டு. ஒன்று சரீரத்தின் தந்தை, மற்றொன்று ஆத்மாவின் தந்தை. சத்தியுகத்துல நம்ம தான் பக்தி செய்ய மாட்டோம்ல, அதனால சத்தியுகத்துல ஒரே ஒரு தந்தை தான். யாருமே கடவுளை நினைக்க மாட்டாங்க. சரீரத்தோட தந்தையை மட்டும்தான் நினைப்பாங்க. அங்கே ஓ பரம்பிதா பெருமாத்மா, துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரே வாருங்கள் என எந்த தேவதையும் கூப்பிடாத. ஏன்னா ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸோட நல்ல 21 பர்த் செல்வ செழிப்போட வாழ்வாங்க தேவதைகள்லாம். கண்டிப்பா கடவுளை அவங்க நினைக்க போறது கிடையாது. அங்கே தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அவர்கள் ஓ இறை தந்தையே, விடுவிப்பவரே என சொல்ல மாட்டார்கள். அங்கே பதித பாவனரை அழைக்கும்படியாக யாரும் தூய்மை அற்றவர்களாக, துக்கம் மிக்கவர்களாக இருக்க மாட்டார்கள். பாரதத்தில் இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னர் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது என நீங்கள் அறிவீர்கள். பின்னர் 1250 வருடங்களுக்கு பிறகு ராமன் சீதையின் ராஜ்யம் ஏற்பட்டது. இதை தந்தை உறுதிப்படுத்தி சொல்கின்றார். சில பேர் கேட்பாங்க, நீங்க எல்லாம் கற்பனை கதை விடுறீங்கன்னு. இது சிவன் வாக்கு, சத்திய வாக்கா இருக்கும். சிவனை நம்புறோம், அவரு சொல்றது எல்லாமே சத்தியமா தான் இருக்கும். அவரு படைக்கிற அந்த உலகத்துக்கு கூட அந்த யுகத்திற்கு சத்தியுகம் அப்படின்னு தான் பேரு. சத்தியுகம் மற்றும் திரேதா யுகத்துல நீங்கள் 21 பிறவிகளை எடுத்தீர்கள் அப்படின்னு சொல்றவர் யாரு? அவரை நம்புறதுனால அவர் என்ன சொன்னாலும் நம்பிதான் ஆகணும். இதுக்கெல்லாம் நம்ம ப்ரூஃப் எல்லாம் கேட்க கூடாது. சில விஷயங்களுக்கெல்லாம் ப்ரூஃபே கிடையாது. சயின்ஸ்லயே ப்ரூஃப் இல்லை. இப்ப நம்ம எப்படி ஸ்பிரிச்சுவாலிட்டியில எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்டுட்டு இருக்க கூடாது. சிலதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கல்ல பார்க்க முடியாத, ப்ரூஃப் கிடையாது, ஆனா உணரலாம். பாபா சொல்றது உண்மைதான். பிராமணர், தேவதைகள், க்ஷத்திரியர்கள் என பாரதத்தில் தான் ஆகின்றனர். இந்த 3 தர்மத்தை ஒரே நேரத்துல சங்கமயுகத்துல கடவுள் ஸ்தாபனை செய்யறாரு. நம்மள பிராமணா ஆக்குறாரு. பிராமன்ல யாரு பாபா சொல்ற நியமப்படி நடக்கிறாங்க, ஸ்ரீமத் படி நடக்கிறாங்க, அவங்க இந்த ஞானம், யோகம், தாரணை, சேவையில 4 சப்ஜெக்ட்ல பாஸ் மார்க் வாங்கினா தேவதைகள். ஃபெயில் ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை. போர்ல வீர மரணம் அடைஞ்சாலும் சொர்க்கம் இருக்கு. அதுக்கு வீர சொர்க்கம்னு பேரு, செமி சொர்க்கம்னு சொல்லலாம். திரேதாயுகத்துக்கு வருவாங்க. வெற்றி அடைந்தா சத்தியுகம், தோல்வி அடைஞ்சா திரேதாயுகம். ஆக மொத்த சிவபாபா 3 தர்மத்தை, பிராமன், தேவதா, க்ஷத்ரியா 3 தர்மத்தை தற்சமயம் ஸ்தாபனா செய்து கொண்டே இருக்கின்றார். தந்தை பழைய உலகத்தை புதிய உலகமாக ஆக்குகின்றார், புதுப்பிக்கின்றார். காயா கல்பத்தரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட காய்னா உடல்னு அர்த்தம். நம்ம உடல் எப்படி இருக்கும்னா, உடல் முழுமையான ஆரோக்கியமாகவும்
இந்த நரை திரை மூப்பு இல்லாத ஒரு உடல் நம்மளுக்கு சத்தியுகத்துல கிடைக்கும். அமரர்களாக ஆக்குகின்றார். மனசுல வேஸ்ட் தாட்ஸ் கிடையாது, நெகட்டிவ் தாட்ஸ் கிடையாது, ஃபீலிங்ஸ் கிடையாது, கவலை கிடையாது, டென்ஷன் கிடையாது, கோபம் வராது தேவதைகளுக்கு. அப்ப எப்படி நரை திரை மூப்புலாம் வரும்? எல்லாத்துக்கும் நம்ம மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் தான் காரணம். எல்லா சகல விதமான சௌபாகியமும் தேவதைகளுக்கு இருக்கும். 5 தத்துவங்களும் சத்தோ பிரதானமா இருக்கும். இப்ப எப்படி இருப்பாங்க தேவதைகள்? மனமும் ஆரோக்கியம், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். தந்தை குழந்தைகளாகிய உங்களை அமர லோகத்தின் எஜமானர்களாக ஆக்குகின்றார். பாரதம் அமர லோகமாக இருந்த பொழுது தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. ஏனியில இறங்கி இறங்கி மரண லோகத்தின் எஜமானர்களாக ஆகியுள்ளனர். எங்கள் பாரதம் என சொல்கின்றனர் அல்லவா? ஆக பிரஜைகளும் கூட எஜமானர் என ஆகிவிட்டனர் அல்லவா? நீங்களும் எங்கள் பாரதம் என சொல்கின்றீர்கள். அமரா பாரத், எங்களுடைய பாரதம் அப்படின்னு சொல்றீங்க. நாம் பாரதத்தின் எஜமானனாக இருந்தோம். ஒருவேளை இந்த லாஸ்ட் பிறவில வேற நாட்டுல இருந்தா கூட ஃபர்ஸ்ட் பர்த் முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்க இருந்தோம்? பாரத நாட்டுல தான். கடைசி 1-2 பிறவி தான் ஃபாரின் போயிருப்பீங்க. ஆக மொத்தத்துல நமது பாரதம். நாம் பாரதத்தின் எஜமானனாக இருந்தோம். ஆனால் நரகவாசி தேவதைகள் நாங்கள் ஸ்வர்கவாசிகள் என சொல்வார்கள். பாரதத்துல இப்ப இருக்கிறவங்க நரகவாசிகள், தேவதைகள் ஸ்வர்கவாசிகள். புரியுதுங்களா? நாம கூட ஒரு காலத்துல இன்னைக்கு நரகவாசியா இருக்கிறோம். துக்கம் அசாந்தி இருக்கதான் செய்த உலகத்துல. ஆனா நாம ஒரு காலத்துல ஸ்வர்கவாசியா இருந்தோம். இந்த பாரத நாடு ஸ்வர்க பூமியாக இருந்தது. பிறகு 84 பிறவிகளை அனுபவித்து நரகவாசியாக ஆகியுள்ளீர்கள். இங்கே பாரதத்தில்தான் சிவ தந்தை ஜென்மம் எடுக்கின்றார். சிவராத்திரியும் சிவ ஜெயந்தியும் பாடப்படுகின்றது. கிருஷ்ண ஜெயந்தியையும் கொண்டாடுகின்றனர். அவருடைய காலத்தை பற்றியும் சொல்கின்றனர். இந்த சமயத்துல தாயின் கர்ப்பத்துல பிறவி ஏற்பட்டது என்று சத்தியுகத்துல கண்டிப்பா தாயின் கர்ப்பத்துலதான் பிறவி எடுத்திருப்பாங்க. ஆனா அது கர்ப்ப மஹலா இருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி சத்தியுகத்தினுடைய புதிய உலகத்தில் ஏற்படுகின்றது. பிறகு மறுபிறவிகளில் வர தொடங்கினர். சிவ தந்தை வெறும் ஒருவருடைய விஷயத்தை மட்டும் கூறவில்லை. கிருஷ்ணபுரியே விஷ்ணுபுரி. ராஜாக்கள் கீழே இறங்கும் பொழுது ராஜ்யமும் இறங்குகின்றது. அதுல ராஜா, ராணி, பிரஜா என அனைவரும் வந்து விடுகின்றனர். சூரிய வம்சத்தின் ராஜ்யம் பூமியில் இருக்கும் பொழுது சந்திர வம்சத்தின் ராஜ்யம் கடந்து முடிந்து விட்டது. மாற்றம் அடைந்து சந்திர வம்சனருக்கு அந்த ராஜ்யம் கிடைக்கின்றது. பிறகு வைஷ்ய வம்சத்தினருக்கு கிடைக்கின்றது. அடுத்து துவாபர யுகம் வரும்ல, அப்ப வைஷ்ய வம்சத்தினர் ராஜ்யம் செய்வார்கள். நாம் பிராமண குலத்தினர், உச்சி கொடுமை போன்றவர்கள் என இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இந்த தேவதா, க்ஷத்ரிய, வைஷ்யா, சூத்ரால இந்த 4ஐயும் கடந்த ஸ்டேஜ் பிராமன். அதுதான் உயர்ந்த நிலை. எப்படின்னா, நம்மளுக்கு கடவுளே டீச்சரா இருந்து பாடம் எடுக்கிறாரு, தாய் தந்தையாக இருந்து பாலனை செய்யறாரு, கடவுள் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
அதனால மற்ற 4 ஈவன் தேவதைகளை விட உயர்ந்த பிறவி பிராமண பிறவி ஆகும். அதனால பிராமின்ஸ் லௌகிகத்துல குடுமி வச்சுப்பாங்க, நாங்க எல்லாரோட உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்றதுக்காக. நாம் முதல்ல பிராமணனா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த 5 வருணங்களை கிராஸ் பண்ணி கடைசியில சூத்ரன் ஆனோம். கலியுகத்துல சூத்ரன் என்ன சொல்றாங்கன்னா, கால் பாதத்தை காமிச்சிருக்காங்க. முகத்துல இருந்து தேவதைகள், அதுக்கப்புறம் ஷோல்டர்ல இருந்து க்ஷத்திரியர்கள், தோல் வலிமை படைத்தவர்கள் அப்படின்வாங்க. வயிறுல இருந்து வைஷ்யர்கள் வந்தாங்க. வைஷ்யா அப்படின்னா அவங்க பிசினஸ் பண்ணக்கூடியவங்க. அவங்க வயிற்று சாப்பாடு நம்பி இருக்குல்ல, பிசினஸ் நம்பி தானே இருக்கு. அதனால அதை என்ன சொல்றாங்கன்னா வயிறை காமிச்சிட்டாங்க. மற்ற எல்லா ஹார்ட் ஒர்க் பண்றவங்களெல்லாம் சூத்ரர்கள், கால் பாதத்தை காமிச்சிட்டாங்க. சரிங்களா? அந்த சூத்ரர்களை தான் கடவுள் பிராமணனா மாத்துறாரு. ஆனா இது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை சார்ந்தவங்க சூத்ரர்கள், ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை சார்ந்தவங்க பிராமணர்கள், அப்படிலாம் துவாபரயுகத்துல பிரிச்சாங்கல்ல, அது உண்மை கிடையாது. பாபா சொல்ல வர வர்ணாசிரம தர்மம் எப்படின்னா, முழு சமுதாயமே இந்த சங்கமத்துல யாரெல்லாம் காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பிராமணர்கள். சத்தியுகத்துல இருக்கிற அத்தனை பேருமே தேவதைகள் தான். அது குணங்களோட அடிப்படையில பாபா சொல்றாரு. அவங்க பிறப்போட அடிப்படையில பிரிச்சு வச்சிருக்காங்க துவாபர யுகத்துல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, புரிஞ்சுக்குவாங்க. முதலில் சிவ தந்தை, பிறகு குடுமி, அதாவது உங்களை பிராமணனா மாத்துறாரு. இப்ப நீங்க சிவ தந்தையை அப்பான்னு சொல்றீங்க. யோசிச்சு பாருங்க, உண்மையான அப்பா கிடைச்சிருக்காரு. இந்த குடுமி எதுக்கு தெரியுமா வச்சிருக்காங்க? நம்ம துக்கம் அசாந்தின்ற கடல்ல மூழ்கிட்டோமா, சதுப்பு நிலமா, அது உள்ள போயிட்டோமா, அப்படி தூக்குறதுக்கு பாத்தீங்கன்னா குடுமி மட்டும்தான் மேல அவர் கை கிடைக்குது. அப்ப குடுமி பிடிச்சு மேல தூக்குறாராம். இந்த கலியுகத்துல நம்மளும் சத்தியுகத்தை கொண்டுட்டு போறாரு. இந்த கணக்குல நம்ம பிரம்மாவுடைய குழந்தை ஆயிட்டோம், அடாப்ஷன் பண்ணப்பட்டிருக்கோம். அப்ப சிவ தந்தை பிரம்மா மூலமாக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அப்போ சிவ பாபாவுக்கு நம்ம பேரம் பேத்திங்களா ஆயிட்டோம். நாம் அனைவரும் பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணிகள் என நீங்கள் அறிவீர்கள். நாம் அனைவரும் ஒரு சிவ தந்தையின் குழந்தைகள் ஆவோம். சகோதரன் சகோதரி இடையே குற்ற பார்வை, கிரிமினலா பார்க்க கூடாத, தீய நோக்கம் கண்டிப்பா இருக்காது, லௌகிகத்துல இருக்காது. இங்கேயும் அப்படி இருக்கணும் அப்படின்னு பாபா இங்கேயும் நம்ம பிரதர் சிஸ்டர்னு கூப்பிடுறோம்ல, அப்ப மனசுல எந்த விதமான நெகட்டிவ் இருக்க கூடாது. ஏன்னா மனசுல இருந்தா வைப்ரேஷன்ல வெளியில காமிச்சு கொடுத்துறோம். எவ்வளவு அளவற்ற குழந்தைகள் அனைவரும் பாபா அப்பா என சொல்கின்றனர். ஆக இவ்வளோ பேரா பொய் சொல்வாங்க. ஏங்க கற்பனைன்றீங்களே, கற்பனைய நம்புறதுக்கு பிராக்டிக்கலா 90 வருஷமா நம்பிட்டு இருப்பாங்க யாராவது? அதோட முக்கியமானது, இப்ப 25 லட்சம் பிகேஸ் இருக்காங்க. ஒருத்தரை ஏமாத்தலாம், 2 பேரை ஏமாத்தலாம், 25 லட்சத்தையே ஏமாத்த முடியும்? நீங்க பாத்துட்டே இருங்க, 33 கோடி பிகேஸ் ஆக போறாங்க, தேவதைகள் ஆவாங்க. 33 கோடி தேவதைகள் பிகே ஆவாங்க. அப்புறமாதான் உலகத்திற்கு புரியும், இது சாதாரண இயக்கம் இல்லை, இது ஸ்வயம் ருத்ரனால இயக்கப்படக்கூடிய இயக்கம்னு ஒரு நாள் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அனைவரின் தந்தை அதே நிராகாரமான சிவ தந்தை ஆவார். மற்றும் சாக்காரத்துல பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறாரு. அவ்வளவுதாங்க, சிம்பிளான விஷயம். ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதரன் சகோதரிகள் ஆவோம். நீங்கள் கண்டிப்பாக தூய்மையானவராக ஆக வேண்டும்.
கணவன் மனைவி எப்படி தூய்மையாக ஆவது, அதற்காக இந்த யுக்தி நாடகத்தில் பதிவாக இருக்கின்றது. இங்கே பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் மட்டுமே உள்ளனர். சூத்ரகுமார் சூத்ரகுமாரி அப்படி யாருமே கிடையாது. அதாவது எப்ப பீக்கு ஆனீங்களோ அதுக்கப்புறம் பிரம்மகுமார் பிரம்மகுமாரிகள் தான். பதீதமானவர்கள் சூத்ரர்கள், கீழான புத்தி உடையவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விகாரத்துல இருக்கிறவங்க, வெளி உலகத்துல இருக்கிறவங்க. வெளி உலகத்துல லௌகீக பிராமணாவே இருக்கட்டும், 5 விகாரம் இருக்குல்ல, அப்போ உண்மையிலே கடவுளோட பார்வையில அவர்கள் சூத்ரர்கள் தான். நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. புத்திக்கு வேலை கொடுங்க. யாரு பாபா சொல்ற நியமப்படி நடக்கிறாங்களோ அவங்கதான் பிராமணர்கள். ஏனெனில் அவங்களுக்கு பாபா யாருன்னே தெரியாதுல்ல. அப்ப எப்படி நியமப்படி நடப்பாங்க? நம்ம யாரையும் குறை சொல்லல. இதெல்லாம் நாலேஜ் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம யாரையும் குறை சொல்றதுக்காக பாபா சொல்லல. சரிங்களா? சூத்ரர்கள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை பிரிச்சுட்டாங்கல்ல. உலகமே சூத்ரர்கள் தான். எல்லாரும் தான் தப்பு செய்யறாங்க. இப்ப கடவுளோட பார்வையில கலியுகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சூத்ரர்கள் தான். நீங்க ஏன் ஒரு சிலரை மட்டும் சூத்ரர்கள், ஒரு சிலர் பிராமணர்கள்னு பிரிச்சு வச்சிருக்கீங்க? கடவுள் பிரிக்கல காஸ்ட். இது மனிதனால் பிரிக்கப்பட்டது. அது சொல்லணும்ல, வாய் திறந்து சொன்னாதானே. இப்ப கூட சொல்லலைன்னா அப்புறம் எப்பதான் சொல்றது? 90 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அவரால சொல்லலைன்னா அப்புறம் எப்பதான் சொல்றது? சொல்லிதானே ஆகணும். உண்மை என்னன்னு தெரியணும்ல மக்களுக்கு. ஓ இறை தந்தையே என சொல்கின்றனர். நல்லது. ஒருவர் அவருடைய தொழிலை பற்றி தெரியுமா? அப்பான்றீங்களே, அப்பா என்ன வேலை செய்யறாரு? அவரோட பேர் என்ன? அவர் என்ன உருவத்துல இருக்காரு? அவரு எந்த நாட்டை சார்ந்தவர்? அவர் எந்த காலத்துல வராரு? நாம ரூப தேச குண கால கர்த்தவிய ஒரு 6 விஷயம் கண்டிப்பா கடவுளுக்கு இருக்கு. இறைவனோட பெயர் சதாசிவ், உருவம் ஒளியானவர், தேசம் பரந்தாமம் பொன்னம்பலம் அப்படின்னு சொல்றோம், காலம் சங்கம யுகம், கர்த்தவியம் எல்லா குணங்களும் எல்லாமே நிறைஞ்சு இருக்காரு, சர்வ குணங்கள்ல கடலா இருக்கிறாரு, எல்லா சக்திகள்லயும் கடலானவர். கர்த்தவியம்னா என்ன வேலை செய்யறாரு? 5 தொழில் பண்றாரு, 5 வேலை பண்றாரு. சத்தியுகம் திரேதாயுகத்துல மறைத்தல், துவாபரயுகம் கலியுகத்துல அருளல், இந்த சங்கம யுகத்துல படைத்தல் காத்தல் அழித்தல் முத்தொழில் பண்றாரு. டோட்டலா 5 தொழில் பண்றாரு. இதுதான் இறைவன். அவரோட அறிமுகம், அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லுங்க. உண்மையை சொல்றதுக்கு பயப்படக்கூடாது, தைரியமா சொல்லுங்க. தெரியாது அப்படின்னா நாஸ்தி. நாஸ்திகன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் பிளஸ் ஆஸ்தி, ஆஸ்தியை இழந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையை பற்றி யாருக்குமே தெரியாத, அது தூய்மையற்ற ஒரு உலகமாகும். சத்தியுகம் தூய்மையான உலகமாகும், கலியுகம் தூய்மையற்ற உலகம் என கூறப்படுகின்றது. இந்த சமயம் முற்றிலும் தமோ பிரதானமாக உள்ளது. இது ரொம்ப கொடுமையான நரகமாகும். ரௌரவ் நரக் அப்படின்ட்டு நம்ம கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப மோசமான நரகம். ஒரு தவறுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கருட புராணத்துல காமிச்சிருக்காங்க. இதனுடைய நிலைகளும் மாறுகின்றன. துவாபரயுகத்துல இருந்து நரகம் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இப்படிப்பட்ட இப்ப நாம பாக்குற நரகம்லாம் அப்ப இல்லைங்க. ஓரளவுக்கு மனுஷங்களால வாழ முடிஞ்சது. இப்பதான் நரகம் பீக்ல இருக்கு, களி முத்தி போச்சு. பக்தி கூட முதல்ல சத்தோ பிரதானமா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்தது. கள்ளம் கபடமற்ற ஒரு பக்தி. பக்தர்கள்லாம் கடவுள்கிட்ட பேசுவாங்க, ஃபேமிலி மெம்பர் மாதிரி கடவுள் இருப்பாரு எல்லா பக்தர்கள்ட்டையும்.
ரொம்ப அருமையா இருந்தது துவாபர யுகத்தினுடைய பக்தி. அப்புறம் சத்தோ ரஜோ தமோ ஆகி இப்ப தமோ பிரதான்ல போய் நிக்குது. பிறகு சத்தோ ரஜோ தமோ பக்தி கூட சத்தோ ரஜோ தமோ ஆகுது. 3 சாலை சந்திக்குதே, முச்சந்தின்னு சொல்லுவாங்க. முச்சந்தியில ஒரு விநாயகர் வச்சிடுவாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த முச்சந்தியில என்ன பண்ணுவாங்க, ஒரு விளக்கு அதை ஏத்திருவாங்க. ஒரு மாடம் மாதிரி வச்சு அதுல ஒரு அகல் விளக்கு ஏத்தி அங்க ஒரு பூஜை பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? முடிஞ்சா ஒரு முச்சந்தி சந்திக்கிற இடத்துல ஒரு விநாயகர் சிலை குட்டியாவது வைப்பாங்க. அத வைக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அங்க ஒரு விளக்கு ஏத்திடுவாங்க. அகல் விளக்கு ஏத்தி பூஜை பண்ணுவாங்க. சிவ் பாபாவோட பூஜை எப்படி இருக்கு? இது துவாபரயுகம் ஸ்டார்டிங்ல வைர கல்லையே நாம லிங்கம் பண்ணோம். இப்ப இந்த துவாபர யுகத்துல சோம்நாத் மந்திர் அந்த கோவில் வைரலிங்கம் வச்சு நம்ம வழிபட்டது எங்க இருக்கு? இந்த கலியுக எண்டுல முச்சந்தில கடவுளுக்கு வந்த நிலைமை பார்த்தீங்களா? நடு தெருல வச்சு பூஜை பண்றாங்க. சரி, என்ன பண்றது? அந்த பக்தியும் ஓட்ட வேண்டியதா இருக்குல்ல. இந்த பக்தி கூட தமோ பிரதானம் ஆயிடுச்சு. இத வச்சுட்டு பக்தியே மோசம்னு சொல்லக்கூடாது. எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க இந்த 18 சித்தர்கள், அதுக்கப்புறம் ரிஷிகள், முனிவர்கள்லாம் வாழ்ந்த பூமி இது. நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அவங்களாம் என்னமா பக்தி பண்ணியிருக்காங்க. இப்ப இருக்கிற பக்தி பார்த்துட்டு பக்தியே மோசம்னு சொல்லக்கூடாது. இது தமோ பிரதான பக்தி. இது தண்ணிக்கு கூட பூஜை பண்றாங்க. ஏன்னா அதான் பதீத பாவனி கங்கா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப பதீத பாவனர் யாரு? பாபா கேக்குறாரு. நீரோட்டம் உள்ள கங்கை எப்படி பதீத பாவனையாக ஆக முடியும்? அது தண்ணி தானங்க. தந்தை ஆக்சுவலா சிவபாபா தான் பதீத பாவனர், கங்கா தண்ணி இல்லை. ஆனா பதீத பாவனர் சீதாராம்னு சொல்றாங்களா அந்த பாட்டு, ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம். பதீத பாவன கங்கா தண்ணின்னு சொன்னாங்களா? இல்லையே. ஏன் சொல்லல? புத்திக்கு வேலை கொடுங்க. சிவ ஜெயந்தியும் பாரத நாட்டில் தான் கொண்டாடப்படுகின்றது எனும் பொழுது கண்டிப்பாக இறைவன் பாரத நாட்டில் தான் வந்திருக்க வேண்டும். தூய்மையற்றவர்களை தூய்மையான தேவதைகளாக ஆக்குவதற்காக பிரம்மாவின் உடலில் மனிதர்களை தேவதைகளாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றார். இங்கே நீங்கள் வருவதே தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவராக ஆவதற்காக. உங்களுக்கு எப்படி 2 புஜங்கள் உள்ளனவோ அது போலதான் அவர்களுக்கும் 2 புஜங்கள் இருக்கும். தேவதைகளுக்கு 4 புஜம், 8 புஜங்கள், 10 புஜம் அப்படிலாம் மனுஷங்க இருக்க மாட்டாங்க. நம்ம சிலையில எல்லாம் சர்வ சாதாரணமா இருக்கும். மினிமம் 4 கை வச்சிருப்பாங்க. சில சாமிங்களுக்கு, துர்கை அம்மனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 8 கை, 10 கை, நிறைய 18 கை காளி அப்படிலாம் சொல்றாங்க. நிறைய கைங்க. அதனை அலங்காரமா காமிச்சிருக்காங்க. இல்லறத்தை காட்டுவதற்காக விஷ்ணுவுக்கு சத்துரு போச்சு. அதாவது 4 கைகளை உடைய மகாவிஷ்ணு. அது லக்ஷ்மி நாராயணுடைய இணைந்த சொரூபத்தை குறிக்கின்றது. விஷ்ணு புரி என்பது லக்ஷ்மி நாராயணுடைய புரி என்று சொல்லப்படுகின்றது. வைஷ்ணவர் என்னும் வார்த்தை விஷ்ணுவிலிருந்து வெளிப்பட்டது ஆகும். தேவதைகள் வைஷ்ணவர்களாக இருந்தார்கள். நம்ம வைஷ்ணவ பரம்பரை அப்படின்னு கடவுள் தான் சொல்றாரு. அவரை நம்புறதுனால அவர் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறோம். வல்லபாச்சாரி வைஷ்ணவர்கள் சைவ உணவு உண்பவர்கள் ஆவார். அவர்கள் நிர்விகாரியாக இருப்பது இல்லை. இந்த வல்லபாச்சாரின்றது நார்த் இந்தியால பாபா சொல்றாரு. சவுத்துல ஐயங்காருன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வல்லபாச்சாரி விஷ்ணுவை கும்பிடுறவங்க ஐயங்கார். பிராமின் தான், அதுல ஐயங்கார். ஐயர் வேற ஐயங்க. சைவம் வைணவம்னு இருக்குல்ல, இது வைணவம் தான் வல்லபாச்சாரி. ஆனா அவங்க சைவம் தான் சாப்பிடுவாங்க. உணவுலாம் சைவம் தான். ரொம்ப ரொம்ப
எப்படி இருப்பாங்க? மடியெல்லாம் பார்ப்பாங்க. ரொம்ப ஆச்சாரம், அனுஷ்டா எல்லாரும் நல்லாதான் இருப்பாங்க பரிசுத்தமா. ஆனா பியூரிட்டி இருக்குமா? 5 விகாரங்கள் இல்லாம இருக்க முடியுமா இந்த காலத்துல? அவங்க நிர்விகாரையா இருக்க மாட்டாங்க. ஆனா நாம சொல்ற ஒரிஜினல் வைஷ்ணவர்கள் எல்லாம் 5 விகாரம் கிடையாது. சாப்பாடு வெஜிடேரியன் ஃபுட்டு தான். சத்தியுகத்துல விஷ்ணுவோட பரம்பரையில வருவாங்க. அவர்களுடைய மாளிகைகள் ரொம்ப பெருசு பெருசா இருக்கும். சத்தியுகத்து வைஷ்ணவர்கள் பத்தி சொல்றாரு. வைஷ்ணவர்களுடைய ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னு யாருக்குமே தெரியல. வைஷ்ணவர்கள்னு என்ன தெரியுமா அர்த்தம்? விஷ்ணுபுரியில் வசிக்கக்கூடியவர்கள். அவங்களதான் வைஷ்ணவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப அந்த சமுதாயமே வைஷ்ணவர்கள் தான். இப்ப சத்தியுகத்துல தூய்மையானவர்கள் வைஷ்ணவர்கள் எனப்படுபவர்கள். ராதா கிருஷ்ணருக்கு தனி கோவிலும் லக்ஷ்மி நாராயணருக்கு தனி கோவிலும் கட்டிவிட்டனர். அதாவது ராதா தான் பெருசானா லக்ஷ்மியாகவும், கிருஷ்ணா தான் பெருசானதுக்கு அப்புறம் நாராயண ஆகுறாங்கன்னு தெரியாது. இது ஒரு பெரிய சீக்ரெட். அவங்க ராதா கிருஷ்ணாவும் காமிச்சிருப்பாங்க. கடைசியில கிருஷ்ணாவுக்கு 108 16,108 வைஃபா காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நிறைய மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. உண்மை என்னன்னு கடவுள் புரிய வைக்கிறாரு. ஒரே ஒரு வைஃப் தான் நாராயணனுக்கு, அது லக்ஷ்மி தான். அவங்க சின்ன வயசுல ராதே, பெருசானதுக்கு அப்புறம் சுயம்பரத்துக்கு அப்புறம் பேரை மாத்துறாங்க. கிருஷ்ணா நாராயண் ஆகுறாரு, ராதே லக்ஷ்மி ஆகுறாங்க. அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இது முதல்ல பாரதவாசிகளுக்கே தெரியல. ராதா கிருஷ்ணர் தான் பிற்காலத்துல லக்ஷ்மி நாராயண். குழந்தை பருவம், இளமை பருவம் சொல்லலாம். குழந்தை ராதா, பெருசானதுக்கு அப்புறம் லக்ஷ்மி, மேரேஜ்க்கு அப்புறம் பேர் மாத்துறாங்க லக்ஷ்மி. இது யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாத. இது குழந்தை பருவத்தின் ரூபம் ராதே, இது பெரியவரின் ரூபம் லக்ஷ்மி. அதே போல கிருஷ்ணா குழந்தை, பெருசானதுக்கு அப்புறம் நாராயண். சிறு வயதின் படங்கள் ஏதும் இல்லை. லக்ஷ்மி நாராயண் சத்தியுகத்திலும் ராதா கிருஷ்ணரை துவாபர யுகத்திலும் எடுத்து சென்று விட்டனர். இப்பொழுது நீங்கள் படைப்பவராகிய தந்தை மற்றும் படைப்பின் முதல் இடை கடை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். சிவ தந்தை கல்ப விருட்ச மரத்தினுடைய ரகசியத்தை புரிய வைக்கின்றார். நாடகத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்கின்றார். சங்கராச்சாரியா கலியுகத்துல வருகின்றார் என அந்த மரத்தை பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம். சன்னியாசிகளின் ராஜ்யம் சத்தியுகத்துல கிடையாது, திரேதாயுகத்திலயும் கிடையாது. துவாபரயுகத்துல ஸ்டார்டிங்ல ரிஷிகள் இருந்தாங்க பாத்தீங்களா? ரிஷி புத்திரன், ரிஷி புத்திரி இருப்பாங்க, ரிஷி பத்னி இருப்பாங்க. ஃபேமிலியோட இருந்தாங்க ரிஷிகள்லாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சன்னியாசி தர்மம் கலியுக ஸ்டார்டிங்ல வந்தது, துவாபர எண்டுல தான் வந்தது. இந்த கலியுக இந்த சாமியாருங்க சன்னியாசிகள்லாம் அப்ப ஃபேமிலியில தான் இருந்தாங்க ரிஷிகள் கூட. அனைவருமே பகவானுடைய குழந்தைகள் என்றால் ஸ்வர்க்கவாசிகளாக எல்லாருமே சொர்க்கவாசியா இருந்திருக்கணும்ல. எல்லாருமே கடவுளோட குழந்தைங்கன்னா. ஆனா எல்லாரும் சொர்க்கவாசி ஆக முடியாத. யோசிச்சு பாருங்களேன், கடவுளை ஈவு இறக்கம் பார்த்து 800 கோடியை சொர்க்கத்துக்கு அமிச்சிட்டாருன்னா, இங்க நடக்கிற அத்தனை அநியாயமும் அட்டூழியமும் சத்தியுகத்துல நடக்கும். அதனால ஃபில்ட்ரேஷன் பண்றாரு. முதல்ல பிகே ஆக்குறாரு ஞானத்தினால, அப்புறம் தாரணை, குணங்கள், சக்திகள், இதெல்லாம் இது எவ்வளவு வாங்கியிருக்கோம், நம்மளோட சம்ஸ்காரத்தை எவ்வளவு பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம், நம்ம தேவதைகளோட குணங்கள் சம்ஸ்காரமா மாத்தி இருக்கிறோமா, இதெல்லாம் பார்த்துதான் ஃபில்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிதான் சத்தியுகத்துக்கு அனுப்புவாரு. அப்படியே சும்மா அப்படியே ஈஸியா சத்தியுகத்தெல்லாம் வர முடியாது. யாராவது இறந்துட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டான்னு சொல்றாங்களே, சொர்க்கத்துக்கு போறது அவ்வளவு ஈஸி இல்ல. இந்த எல்லா சப்ஜெக்ட்ல நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும். ப்ராக்டிக்கலா டெஸ்ட் பேப்பர் கொடுப்பாரு.
அதுலயும் கிராஸ் பண்ணணும். அப்பதான் அந்த பதவி கிடைக்கும். தேவதைகள் மட்டும்தான் சொர்க்கவாசி ஆக முடியும். இப்பொழுது நீங்கள் பிராமண வம்சத்தினர். கடவுள் கஷ்டப்பட்டு ஒரு உலகத்தை படைப்பாரு. அத இங்க இருக்கிற கலியுக மனுஷங்களை அமிச்சா என்ன பண்ணுவாங்க? ஒரே நாள் சொர்க்கத்தை நரகமாக்கிடுவாங்க. அதனாலதான் ஒரு சொர்க்கத்தை பாத்துக்கிறதுக்கு நம்மளெல்லாம் ரெடி பண்றாரு. சம்ஸ்கார பரிவர்த்தனை பண்றாரு. அதுக்கப்புறம் நீங்க தேவதை ஆயிடுவீங்க. ஆனா சங்கமயுகத்துல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தூய்மையா இருக்கணும். மனசால தூய்மையா இருக்கணும். அவங்கதான் சத்தியத்துக்கு என்ட்ரி ஆக முடியும். சிறியவர்கள் பெரியவர்கள் என அனைவருமே பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் என நீங்கள் அறிவீர்கள். பாபா சின்ன குழந்தைக்கும் பிகே தான் இனிஷியல் போடுறோம். பெரியவங்களுக்கும் பிகே தான், சின்னவங்களுக்கும் பிகே தான். பாபா நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் ஆவோம். பிராமணர்கள் என இரு பாலாரும் சொல்கின்றனர். இவர்கள் பாப் தாதா ஆதி தேவன் பிரம்மா மற்றும் சிவ தந்தை ஆவார். நாம் பிரம்மா பாபா மற்றும் சிவ தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் என நீங்கள் அறிவீர்கள். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவராக ஆகிவிடுவீர்கள். நாம் சிவ பாபாவிடமிருந்து ஆஸ்தியினை பெறுகின்றோம். சிவ பாபா நம்முடைய தந்தையுமாக இருக்கின்றார். பதித்த பாவனரமாகவும் உள்ளார். குருவாகவும் இருக்கின்றார். இப்பொழுது நடப்பது சங்கம யுகமாகும். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆவதற்கான ஒரு சந்திப்பு. பதித்த பாவனரின் மூலமே நாம் தூய்மை அடைகின்றோம். சங்கம யுகத்தில் நதிகள் மற்றும் கடலின் சந்திப்பு ஏற்படுகின்றது. நதிகளின் சந்திப்பு ஏற்படுவது இல்லை. நதிகளின் சந்திப்பு இல்ல, நதியும் கடலும் சந்திக்குது சங்கம யுகத்துல. அங்க திரிவேணி சங்கமம் சொல்லிட்டாங்கல்ல, அதுல 3 நதிகள் தான் சந்திக்குது திரிவேணியில. சரஸ்வதி, கங்கா, யமுனா 3மே நதி தானே? அது இல்ல, கடல், ஞான கடலும் ஞான நதிகளும் இப்ப சந்திக்கிறது. இப்பொழுது ஞான கடல் மற்றும் ஆத்மாக்களாகிய உங்களுடைய சந்திப்பு நடக்கின்றது. நீங்கள் ஞான கடலிடம் வந்துள்ளீர்கள். ஞான கங்கையராகிய நீங்கள் ஞான கடலிடமிருந்து வெளிப்பட்டு இருக்கின்றீர்கள். நீங்கள் ஞான ஸ்நானம் செய்து தூய்மையாக ஆகின்றீர்கள். யோகம் கற்று தருகின்றீர்கள். சாக்காரத்தில் கடலின் அறிமுகத்தை கொடுத்து நீங்கள் இங்கே சந்திப்பதற்காக அழைத்து வருகின்றீர்கள். இந்த சமயத்துல நீங்கள் பிராமணர்கள் ஆகும் பொழுது உங்களுக்கு 3 தந்தையர் இருக்கின்றார். பிரம்மா பாபா, சிவ் பாபா, அப்புறம் லௌகீக தந்தை. லௌகீக தந்தையும் இருக்கிறாரு. பிரம்மா பாபா, சிவ் பாபா 3 பேர் இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்துல இந்த சரீரத்துக்கு ஒரு தந்தை, அதுக்கப்புறம் ஆத்மாவிற்கு ஒரு தந்தை. 2 தந்தை தான். சத்தியுகத்துல இந்த சரீரத்தோட தந்தை மட்டும்தான். அங்க ஆத்மாவை பத்தி தெரியாது. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். இப்பொழுது உங்களுடைய ஆத்மா சொல்கின்றது, என்னுடையவர் ஒரே ஒரு சிவ் பாபா. எனக்கு ஒரு சிவ தந்தையை தவிர வேறு யாருமே இல்லை. ஏக் பாப்பு தூசரா ந கோய். நண்பர்கள் உறவினர்கள்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு சிவ பாபா தான். நற்றுணையாவது நமச்சிவாயமே. அவருடைய நினைவின் மூலமாகத்தான் ஆத்மா தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக வேண்டும். அவர் நம்முடைய தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்து குருவாகவும் இருக்கின்றார் என ஆத்மாவிற்கு தெரியும். நம்முடைய ஆத்மாவை தந்தை அழைத்து செல்ல வந்துள்ளார். பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகி
தூய்மையாக நம்மை மாற்றுகின்றார். உங்களை அழைத்து செல்வதற்காக சிவ தந்தை வந்துள்ளார். உங்கள் அனைவருக்கும் மரணத்தை கொடுப்பதற்காக வந்துள்ளேன். பாபா ஸ்டார்டிங்ல பயமுறுத்திட்டார. எல்லாரும் ஒரு நாள் போதானா போறோம், கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்றாரு. பயந்துட வேணாம், ரெடியா. திடீர்னு போலானா பயப்படுவாங்க. முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு போகணும் போகணும் அப்படின்னு. 100 வருஷம், கிட்டத்தட்ட 90 வருஷமா மேல போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசியாக கண்டிப்பாக இறந்து போக வேண்டியதாக இருக்கின்றது. அதாவது இந்த நரகத்தை அவர் சொர்க்கமாக்கணும்னா டெம்பரரியா ஷிஃப்ட் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. ஒரு புது வீடு கட்டணும்னா அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அந்த புது வீடு கட்டுறதுக்கு எல்லாம் பிளான் போட்டாச்சு, பைசா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா லேண்டு, இந்த பழைய வீட்டை இடிச்சுட்டு தான் புது வீடு கட்டணும். அதனால அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் டெம்பரரியா ஒரு வாடகை வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த பில்டிங்கை இடிச்சுட்டு அதுக்கப்புறம் புதுசா ஒரு வீடு கட்டுவாங்க. சரிங்களா? அப்படித்தானே புது வீடு கட்டுறாங்க. நிறைய இடத்துல அப்படிதான் கட்டுறாங்க. பழைய வீட்டை இடிச்சுட்டு புது வீடு கட்டுறாங்க. அதே மாதிரிதான் நம்ம நினைக்கிற மாதிரி வேற்று கிரக வாசிலாம் யாரும்லாம் கிடையாது. இந்த 5 தத்துவங்கள் இந்த பூமியில மட்டும்தான் இருக்கு. பாபா என்ன செய்யறாரு, டெம்பரரி நம்மள ஷிஃப்ட் பண்றாரு. டோட்டலா ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த பூமியில புத்தம் புது பூமி வேண்டும் அப்படின்னு நீங்க தானே கேட்டீங்க. தங்க மழை பொழிய வேண்டும்லாம் கேட்டீங்க தானே. உங்களை நம்பிதான் வந்திருக்கிறாரு. பூமியை புதுசாக்குறாரு. அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. 1 செகண்ட் போதும் கடவுளுக்கு, அது பண்ணிடுவாரு. ஆனா அந்த 1 செகண்ட் எங்க இருப்போம்? ஆத்மாக்கள்லாம் பரந்தாமத்துல இருப்போம். அப்புறமா புது புது பூமி அழகா இருக்கும். இந்த பூமியே சத்தோ பிரதானமா இருக்கும். ஸ்ட்ரெயிட் ஆயிடும். பாரத நாடு மட்டும் இருக்கும், இதெல்லாம் தண்ணியில மூழ்கி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மேல இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய இந்த தேகத்தை அழிய வைத்த, மற்றபடி இந்த ஆத்மாக்களை அழைத்து செல்வேன் அப்படின்னு சொல்றாரு. பயந்துராதீங்க. உங்களுக்கு பாபா உயிர் பிச்சை கொடுக்கிறாரு. நம்ம செத்துட்டா ஒன்னும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். உண்மையிலே சாவு நினைச்சு எத்தனை பேர் பயப்படுறாங்க. மரண பயம்னே பேரு. ஆத்மாவுக்கு சாவே கிடையாது. அந்த மரண பயத்துல இருந்து வெளியில கொண்டுட்டு வராரு. பிராணேஸ்வர் பிராண தானம் கொடுக்கிறாரு. இது பெரிய மகாபாரத போர் வரப்போகுது. விநாசம் கண்டிப்பா நடந்துதான் ஆகும். தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த விநாசம் நடக்கலைன்னா எப்படி பரந்தாமத்துக்கு ஷிஃப்ட் பண்றது? நிறைய பேர் சரி இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிறோம்னு தான் சொல்லுவாங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த பூமியிலே இருந்துக்கிறோம், நாங்க மேல வரல அப்படின்னு சொல்லுவாங்க. வேற வழி இல்லை. பூமியில இடமே இல்லைன்னா எங்க வாழ முடியும்? பூமியே ஸ்ட்ரெயிட் ஆகும்போது என்ன ஆகும்? போய் தான் ஆகணும். அது ஃபேஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு சக்தி வேணும், தைரியம் வேணும். பாபா பிரத்யக்ஷம் ஆகிறது இருக்கட்டும், அந்த உடனே உலக விநாசம் ஸ்டார்ட் ஆயிடும்ல. ஒரு பக்கம் சந்தோஷம்தான் பாபா பிரத்யக்ஷம் ஆகிறது. ஆனா அந்த ஃபைனல் உலக விநாசம், பூமி ஸ்ட்ரெயிட் ஆகிறது, அதை தாங்கிறதுக்கு ஆத்மாக்கு சக்தி வேணும். எவ்வளவு மரண ஓலம் நடக்கும், அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப பவர் வேணும். ஆத்மாக்களை தூய்மையாக்கி பாபா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. அது சாந்தி தாம், நம்மளுடைய வீடு. சத்தியுகம் வரும் பொழுது கலியுகம் கண்டிப்பா விநாசமாகும். நாம தான் சத்தியுகம் வேணும்னு கேக்குறோம். கலியுகம் அழியுதுன்னா மனசு கஷ்டமா இருக்குல்ல நிறைய பேருக்கு. பாபா சொல்றாரு, இதுக்காக தான் மகாபாரத போரே நடக்க போகுது. அந்த 3rd வேர்ல்டு வார் வர்றதே சங்கமயுகத்துலதான். அப்போ நீங்க மனுஷ நிலையில இருந்து தேவதை ஆயிடுவீங்க. இந்த போர்ல கூட ஒரு நன்மை இருக்கு, எல்லாத்துலயும் நன்மை இருக்குன்றார்ல. இந்த வேர்ல்டு வார்ல கூட நன்மை வரப்போகும். மனித நிலையிலிருந்து தெய்வ நிலையை அடைவீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்பு தாதாவின்
அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஞான கடலில் நீராடி தன்னை தூய்மையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுடன் இருந்தாலும் என்னுடையவர் ஒரு சிவ் பாபா, அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்பது புத்தியில் இருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட், விஷ்ணுபுரிக்கு செல்வதற்காக பக்குவமான வைஷ்ணவர்களாக, அதாவது தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். நரகத்தில் வாழ்ந்து கொண்டே நரகத்திலிருந்து இறந்து புத்தியின் தொடர்பை ஸ்வர்க்கத்தில் ஈடுபடுத்த வேண்டும். வரதானம். ஒரே லட்சியம், ஒரே லகன், ஒரே நம்பிக்கை, ஏக்ரஸ், ஒரே சீரான நிலையின் மூலமாக எப்பொழுதும் நிர்விக்ன தடையற்ற நிலையை அடையும் நிவாரண ஸ்வரூபம் ஆகுக. எப்பொழுதும் ஒரு தந்தையின் மீதான ஈடுபாடு, தந்தையின் கடமையின் மீதான லட்சியத்தில் எந்த அளவு மூழ்கி இருக்கின்றீர்களோ, உலகில் எந்த ஒரு பொருளோ அல்லது மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்ற அனுபவமே ஏற்படக்கூடாது. அப்படி மூழ்கி இருக்கணுமா? பாபாவோட லகன்ல, கடவுள் மேல வச்ச அன்புல மூழ்கி இருக்கணுமா? இத்தகைய ஒரே லட்சியம், ஒரே நம்பிக்கை, ஏக்ரஸ் நிலையில வாழும் குழந்தைகள் எப்பொழுதும் நிர்விக்னமாக இருந்து ஏக் பல் ஏக் பரோசா, எனக்கு ஒரே பலம், ஒரே நம்பிக்கை கடவுள்தான், அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் நிர்விக்னமாக தடையற்றவர்களாக இருந்து முன்னேறும் கலையின் அனுபவத்தை பெறுகின்றார்கள். அவர்கள் காரணத்தை மாற்றி நிவாரண வடிவமாக ஆகின்றார்கள். காரணத்தை கண்டு பலவீனம் அடையாமல் நிவாரண சொரூபமாக மாறிவிடுகின்றனர். ஸ்லோகன். புகழ்ச்சியின் ஆதாரத்தில் இருக்கும் மகிழ்ச்சி குறுகிய காலமே இருக்கும். ஒருத்தவங்க எல்லாருமே எப்பவுமே புகழ்ந்துட்டே இருப்பாங்களா? இல்லையா? அப்ப புகழ்ந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா பர்மனெண்ட் சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால யாரு புகழ்ந்தாலும் சரி, இகழ்ந்தாலும் சரி, ஒண்ணுமே செய்யலனாலும் சரி, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இது மனசுல இருந்து வரணும், குஷி உள்ளத்துல இருந்து வரணும். அதுதான் நிரந்தரமானது. மத்தவங்க புகழ்ந்தா வர்ற சந்தோஷம் டெம்பரரி தான், அது நிரந்தரம் இல்லை. சதா சந்தோஷமா இருங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. நல்லது. ஓம் சாந்தி.